முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்றாரு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். டெல்லி போறாரு, அங்க பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு, ராகுல் காந்தி எல்லாம் சந்திக்கிறாருன்னு அப்பவே பேசப்பட்டுச்சு. இந்த பயணம் நாளைக்கு தானா? பயண திட்டம் என்ன, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 20 நாட்கள் நெருங்கக்கூடிய நிலையில அரசு முறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய பிரதமரை நாளை சந்திக்க இருக்கிறார். பிரதமரை சந்திக்கக்கூடிய வேளையில உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் என பல்வேறு முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உள்துறை செயலாளர் இன்றே டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில நாளை மதியம் அவர் டெல்லி சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிற்பகல்ல தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரை சந்திக்கும் போது தமிழ்நாடு சம்பந்தமான முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கான, மனு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேகதாது அணை பிரச்சனை தற்போது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, தடுப்பணை என்பது நிச்சயமாக கட்டியே தீர்வோம் என கர்நாடக அரசு ஒரு புறம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் மேகதாது அணை தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கெடுத்திருக்கிறார். இந்த நிலையில அந்த விவகாரம் குறித்து மனுவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீட் தேர்வை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குறுதியும் நீட் தேர்வை அறவே ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தான் இருக்கிறது. அரசாங்கம் அமைந்த பிறகும் சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மனுவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள் குறித்தும், அதே போல ஜிஎஸ்டி நிலுவை மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்துடைய விரிவாக்க பணிகளுக்கான நிதியை வெளியிடுவது, சமக்ரா சிக்ஷா திட்டத்துடைய PMC திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிப்பது உள்ளிட்ட தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த பயணத்தின் போது பிரதமரை சந்திக்கும் போது மனுவாக அளிப்பார் என தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்காக நாளை மதியம் தமிழ்நாடு முதலமைச்சர் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு டெல்லி செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் தற்போது டெல்லி சென்று அங்கே முகாமிட்டிருக்கின்றனர். இதற்கிடையில திருவள்ளுவர் சிலையை கூட திறந்து வைக்கிறாரு டெல்லியில அப்படிங்கறது கூட நம்ம முன்ன பார்த்தோமே, அந்த நிகழ்வு நாளைக்கு இருக்கா? முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தை பொறுத்தவரையில ஒரு விரிவான பயணமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு நாள் பயணமாக இருக்காது. 2 to 3 நாட்கள் அவர் அங்கிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் இருக்கிறது. முதல் நாளிலேயே குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் சந்தித்துவிட்டு பிறகு அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சி முக்கிய தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி JNUல இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்கான நிகழ்விலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது.